என் இருதயத்தின் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. யார்தான் என்னை ஆதரிப்பார் என்ற பாரத்தோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதது ஒரு பாரம். அதை தினம் தினம் சக்களத்தை சொல்லி சொல்லி காட்டி இருதயத்தை புண்படுத்தியது அதை விட பெரிய பாரம். அவளுக்கு ஆறுதல் கூற அவர் கணவனாலும் முடியவில்லை. கடைசியாக அவள் முடிவெடுத்தாள், தேவனிடத்தில் என் பாரத்தை வைத்து விடுவேன் என்று சொல்லி, எனவே கர்த்தரிடத்தில் தன் பாரத்தை இருதயத்தை ஊற்றி போட்டாள். தேவனும் அவள் ஜெபத்தை கேட்டு 5 மடங்கு அதிகமாக அவளை ஆசீர்வதித்து அவள் பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவளை விடுவித்தார். ஆமாங்க, போன வாரத்துல என்னுடைய இருதயத்தின் பாரத்தை நான் எப்படி இறக்கி வைத்தேன் என்ற அனுபவத்தை சொல்றாங்க. சில காரியங்கள் நடந்தது என் இருதயத்தை அதிகமாய் பாரப்படுத்தி 24 மணி நேரமும் அதை பற்றியே சிந்தித்து எனக்கு கண்ணீரை வர வைத்ததுங்க. கடைசியில நான் உட்கார்ந்து யோசிச்சேன், இந்த பாரத்தை நான் சுமப்பதினால் இதற்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அதுக்கு ஏதாவது ரெமெடி கிடைக்குமா, அதை விட்டுட்டு கடந்து போக என்ன செய்வது என்று யோசித்து தாவீதை போல் என் ஆத்மாவோடு நான் பேசினேன். சுபா, உன்னால என்ன செய்ய முடியும்? இதுல இருந்து கடந்து போக முடியுமா? முடியாது. தேவனிடத்துல உன் பாரத்தை வச்சிடு, அவர் அதை பார்த்துக்குவார்னு சொல்லி எனக்கு நானே பேசிய போது அந்த பாரம் என்னை விட்டு கடந்து போய் அடுத்த வேலையை செய்ய நான் ஆரம்பிச்சேங்க. அவங்க தாவீதை போல பாரம் அதிகரிக்கும் போது நம் ஆத்மாவோடு நாம் முதலில் பேசி, இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் பேசி நம் பாரத்தை ஒப்பு கொடுப்போம். விடுதலையும் ஆறுதலும் பெறுவாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என் பாரத்தை உம்மேல் வைத்து அதை கடந்து போக எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.